ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஜாஜ்பூர் எனும் இடத்தில் அமைந்துள்ள அன்னையின் சக்தி பீடமான விரஜா தேவி கோவில நாம தரிசித்துக் கொண்டிருக்கோம். இத்தலம் விரஜ கஷேத்திரம் என்றும் விரஜா பீடம் என்றும் போற்றப்படுகிறது. இங்கே தீர்த்தம் வைதரணி நதி. பைரவராக சிவபெருமான் இவ்விடத்தில் 108 சிவலிங்க ஸ்வரூபமாக எழுந்தருளி இருக்கிறார். இத்தலம் நாபிகயா என்று போற்றப்படுகிறது. அசுரர் குலத்தில் தோன்றிய ஒரு புண்ணிய சிரேஷ்டன் கயாசுரன். அவன் பீம மண்டல பகுதிய நீதி தவறாது ஆட்சி புரிந்து வந்தான். விஷ்ணு பகவானின் மகா பக்தனான அவன் பல அரிய வரங்களை பெற்று இருந்தான். தன் நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்ட அவன் எல்லோரும் முக்தி அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இதனால யார் ஒருவர் விஷ்ணுவை வழிபட்டு அவனுடைய உடலை பார்த்தால் உடனே அவர்களுக்கு முக்தி அடையும் வரத்தை பெற்றிருந்தான். கயாசுரன் தனது யோக சக்தியினால் தன் உடலை மிகப்பெரிய அளவில் வளர்க்க தொடங்கினான். பூமியில் உள்ள அனைவரும் முக்தி அடையும் வகையில தன்னை அனைவருக்கும் காட்ட வேண்டும் என்பதே அவனது விருப்பமாக இருந்தது. இதனால் பாவம் செய்தவர்களும் கூட முக்தி கிடைக்கும் நிலை ஏற்பட்டது. இதை கண்ட தேவேந்திரன் கலக்கமுற்று மும்மூர்த்திகளையும் சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காணுமாறு வேண்டிக் கொண்டான். மும்மூர்த்திகளும் 3 அந்தணர்கள் வடிவில் கயாசுரன் முன் தோன்றி தாங்கள் மிகப்பெரிய யாகம் ஒன்று செய்ய போவதாகவும் அதற்கு அவனிடம் நிலம் கேட்டனர். மகிழ்ச்சியுடன் அதற்கு ஒப்புக்கொண்டான் கயாசுரன். ஆனால் பூமியில் உள்ள அனைத்து இடங்களும் ஏதோ ஒரு சமயத்துல மோசமான சம்பவங்களை கண்டுள்ளதால் எனவே அந்த இடம் தங்கள் புனித யாகத்திற்கு தகுதியற்றவை என்று கூறினார்கள். சற்று யோசித்த கயாசுரன், அந்தணர்களே, தாங்கள் எதிர்பார்ப்பது போன்ற யாகம் செய்ய ஒரு இடம் வேண்டுமெனில் என்னுடைய தேகத்தையே நான் யாகத்திற்கு தருகிறேன், அதிலேயே நீங்கள் உங்கள் யாகத்தை செய்யலாம் என்று சொன்னான். இதை எதிர்பார்த்த மும்மூர்த்திகளும், கயாசுரா, நன்கு யோசித்து சொல், நாங்கள் 6 நாட்கள் இடைவிடாது இரவும் பகலும் யாகத்தை செய்ய போறோம். நடுவில் யாகத்திற்கு ஏதேனும் பங்கம் வந்துவிட்டா மிக கடுமையான தண்டனை உனக்கு கிடைக்கும் என்று கூற, என்னுடைய வாக்கை நான் தவற மாட்டேன், என்னால உங்க யாகத்திற்கு எந்த பங்கமும் வராது என்று கயாசுரன் உறுதி அளித்தான். கயாசுரன் தன் உடலை பிரம்மாண்டமாக ஆக்கி கொண்டான். தலையை பீகாரில் உள்ள கயாவிலும், நாபியை ஒரிசாவில் உள்ள ஜாஜ்பூரிலும் மற்றும் அவனது கால் பகுதியை ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பிட்டாபுரத்திலும் அமையுமாறு படுத்து கொண்டான். துளியும் அசையாது இருக்க அந்த புண்ணிய தேகத்தின் மீது மகா யாகம் தொடங்கியது. மிக உக்கிரமாக அந்த யாகம் 6 பகல் 6 இரவுகள் நடந்தது. கயாசுரன் துளியும் அசையாம படுத்து கொண்டு இருந்தான். மறுநாள் காலையில் யாகம் பூர்த்தியாக வேண்டும். இரவு முடிந்து பொழுது விடிந்தால் பூர்ணாகுதி. இரவு அந்த ராத்திரி முடிஞ்சதும் விடிய 2 யாமம் இருக்கும் பொழுது சிவபெருமான் சேவல் வடிவம் கொண்டு கூவினார். சேவல் சத்தத்தை கேட்டு பொழுது விடிந்தது, யாகம் முடிந்து விட்டது என நினைத்து கொண்டான் கயாசுரன். எழுந்து அமர்ந்து விட்டான். அவ்வளவுதான், யாகம் கடைசி நேரத்துல தடைப்பட்டு விட்டது. மகா யாகம் முடியாமல் போனதை பார்த்து 3 அந்தணர்களும் கோபம் கொண்டார்கள். எப்பேற்பட்ட மகா பாவத்தை நீ செஞ்சிட்ட, பூரணமாக முடிய வேண்டிய நிலையில அமங்கலம் பெற செஞ்சிட்ட என்று கோபித்தார்கள். கயாசுரன் மிகவும் வருந்தினான். தவ சிரேஷ்டர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். சேவல் குவியதால் நான் யாகம் முடிந்து விட்டது என நினைத்து விட்டேன். நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கை கூப்பினார். உடனே மும்மூர்த்திகளும் மனம் குளிர்ந்து அவனுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்தனர். கயாசுரா, நீ மிகவும் உத்தமன். ஆயினும் உலக நெறிக்காக உன்னை தண்டிக்க வந்தோம். உன் உடல் 3 துண்டுகளாகி அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கும். அந்த 3 இடங்களில் உள்ள நிலம் உன்னால் புனிதமாகி விடும் என்று கூற, உடனே கயாசுரன், ஐயனே, நான் கிடக்கும் இந்த நிலத்தில் பித்ருக்கள் வந்து அவர்களின் சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். மக்களும் இங்கு வந்து பித்ருக்கடன் செய்தால் 7 தலைமுறைக்கு முக்தி கிட்ட வேண்டும் என்றும்
இந்த க்ஷேத்திரங்களில் என் பெயர் நிலைக்கப் பெறச் செய்யுங்கள் என்று வரமாக வேண்டிக் கொள்ள, அவ்வாறு அவனுடைய தலை விழுந்த கயா பகுதி உத்தர கயா எனவும், ஜாஜ்பூர் நாபி கயா எனவும், பாதம் விழுந்த பிட்டாபுரம் பாத கயா எனவும் போற்றப்படுகிறது. இந்த 3 இடங்களில் பித்ருக்கடன் செய்யும் போது அங்கே பித்ருக்கள் தங்கள் சந்ததியினர்களிடம் இருந்து நேரடியாக உணவை பெற்றுக்கொண்டு அவர்கள் நிறைவேறாத ஆசைகளில் இருந்து விடுவித்து முக்தி பெறுகிறார்கள். இந்த செய்தியை வாயு புராணம் மற்றும் அக்னி புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்னை விரஜாதேவி கோவிலுக்குள் மிகவும் ஆழமான கிணறு ஒன்று உள்ளது. உள்ளே போடப்படும் எதுவும் சிறிது நேரத்திற்கு பிறகு மறைந்துவிடும். இத்தலத்தில் மக்கள் பித்ரு தர்ப்பணம் செய்ய கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். சடங்குகள் முடிந்த பிறகு பிண்டங்களை இந்த கிணற்றில் விடப்படுகிறது. கிணற்றில் போடப்படும் பொருட்கள் அளவு எவ்வளவு இருந்தாலும் அது படிப்படியாக மறைந்துவிடும். மேலும் கிணறு மீண்டும் காலியாகி விடுகிறது. இக்கோவிலில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா சாரதா துர்கா பூஜை ஆகும். இது கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி இரவில் தொடங்கி மாலயத்திற்கு முன்பு வரும் சுக்லபக்ஷ நவமியில் முடிகிறது. இத்திருவிழா 16 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த நவராத்திரியின் போது இங்கு ரத யாத்திரை 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஒரிசாவில் உள்ள தேவிக்கான ஒரே ரத யாத்திரை ஜாஜ்பூரில் உள்ள விரஜாதேவி கோவிலில் மட்டும்தான் நடைபெறுகிறது. ரத யாத்திரையின் 9ஆம் நாளில் அபராஜித பூஜை என்று அழைக்கப்படும் ஒரு பூஜை நடத்தப்படுகிறது. அதில் அன்று தேவி மகிஷனை வதம் செய்ததை குறிக்கும் நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது. மாசி மாதத்தில் வரும் அமாவாசை நாள் விரஜாதேவியின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அன்று அன்னை சாவித்ரி தேவியாக தங்க ஆபரணங்களுடன் மஞ்சள் நிறத்தில் பட்டுப்புடவை அணிந்து முழுவதும் மஞ்சள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வழிபடுகிறார்கள். தீபாவளி, மகர சங்கராந்தி, மாத பௌர்ணமி, அக்ஷய திருதியை மற்றும் ஒரியா புத்தாண்டு தினம், சிவராத்திரி ஆகிய தினங்களில் இக்கோவிலில் விசேஷ பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுகிறது. இப்படி பல பெருமைகளை கொண்ட இந்த விரஜ கஷேத்திரத்திலே உள்ள அன்னையை தரிசித்து அவள் அருளோடு அடுத்த சக்தி பீடத்திற்கு நாம் நம் பயணத்தை தொடருவோம். சர்வம் சக்திமயம்.